சிறப்பாக நாங்கள் கொண்டாட இருக்கிறோம். மேதகு ஆயர் டி சகாயராஜ் அவர்களின் தலைமையில் 29ஆம் தேதி மாலை கொடியேற்றப்பட்டு தொடர்ந்து திருப்பலி நடைபெற உள்ளது. இதுவே இந்த ஆண்டு பெருவிழாவின் ஆரம்பமாக கருதப்படுகிறது. பிறகு ஒவ்வொரு நாளும் காலை 6 மணிக்கு தொலைக்காட்சியில் திருப்பலியும், அதைத் தொடர்ந்து பல்வேறு மொழிகளில் திருப்பலியும் நடைபெறும். 30ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை ஒவ்வொரு நாளும் மதியம் 12 மணிக்கு கொடியேற்றமும், மாலை 8 மணிக்கு தேர் திருபவனியும் நடைபெறும். இடைப்பட்ட நேரங்களில் பல்வேறு மொழிகளில் திருப்பலியும், மாலை 6 மணிக்கு பேராலயத்தின் கீழ்ப்பகுதியில் சிறப்பு வழிபாடும் நடைபெறும். திருப்பயணிகளுக்காக நாகை மாவட்ட ஆட்சியர் அவர்களோடும் மாவட்ட காவல்துறை உயர் அதிகாரிகளோடும் பேரூராட்சியோடும் அன்னை வேளாங்கண்ணி நிர்வாகத்துடன் இணைந்து இந்த ஆண்டு விரிவான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். இதில் மக்கள் அனைவரும் சிறப்பாக திருப்பயணிகள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக பல கோணங்களிலிருந்து நாங்கள் இந்த தயாரிப்பை செய்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் மக்களுடைய பாதுகாப்பிற்காகவும் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காகவும் சுகாதாரத்துறையை நாங்கள் ஏற்படுத்தி, அதோடு கூட இன்னும் கடலோர காவல் படை மற்றும் தேவையான அனைத்து தேவைகளையும் நாங்கள் சரி செய்திருக்கிறோம். உயிரை காக்க வேண்டும் என்பதற்காக, கடலில் அதிகம் யாரும் செல்லக்கூடாது என்பதற்காக ஆங்காங்கே தடுப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறோம். இன்னும் உடல் நலம் குறைந்தவர்களை உடனே எடுத்து செல்வதற்காகவே ஆங்காங்கே மருத்துவ ஊர்திகள் இருக்கின்றன. 6-7 இடங்களிலே நாங்கள் சுகாதாரத்துறையின் உதவியோடு சிறிய ஆஸ்பத்திரிகளை அமைத்திருக்கிறோம். இதோடு கூட எங்களுடைய அன்னை வேளாங்கண்ணி மாதா மருத்துவமனையும் செயல்படுகிறது. அங்கே டயாலிசிஸ் சென்டரும், சிறிய அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய எல்லா வசதிகளும், இன்னும் எக்ஸ்ரே எடுக்கக்கூடிய வசதிகளும், ஸ்கேன் செய்யக்கூடிய வசதிகளும் இருக்கிறது. ஆகவே இவைகளை திருப்பயணிகள் பயன்படுத்துமாறும், கிளம்பும் பொழுது மருத்துவத்தை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு ஏறக்குறைய 10 லட்சம் மக்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு இன்னும் அதிகமாக இருக்கும் என்ற நோக்கிலே நாங்கள் முனைப்போடு எல்லா வசதிகளையும் செய்திருக்கிறோம். ஏன் இந்த ஆண்டு சிறப்பாக ஆட்கள் அதிகமாக வருவார்கள் என்றால், பேருந்து வசதிகளை தமிழக அரசு சிறப்பாக செய்திருக்கிறது. போக்குவரத்து துறையும் சிறப்பாக செயல்படுகிறது. அதைவிட தென்னக ரயில்வே இந்த ஆண்டு எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு 18 சிறப்பு ரயில்களை வட இந்தியாவில் இருந்தும் இங்கே நமக்கு அனுப்பி இருக்கிறார்கள். ஆகவே இந்தியாவின் பல இடங்களில் இருந்து இப்பொழுது ரயில்வே தொடர்பு நமக்கு நிறைய உண்டு. ஆகவே தென்னக ரயில்வேக்கும் போக்குவரத்து துறையினருக்கும் நமது சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதே போன்று எல்லா துறைகளும் ஒன்றிணைந்து வருகின்ற திருப்பயணிகள் அனைவரும் சிறப்பாக வழிபட்டு அன்னையினுடைய அருள் ஆசிரியரை பெற்று மகிழ்வோடும் மனநிறைவோடும் செல்ல வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனையோடு இங்க இருக்கின்ற அருமையான அருட்தந்தையர்களும் பேரூராட்சியும் நாகை மாவட்ட நிர்வாகமும் செயல்படுகிறது என்பது உண்மை. ஆகவே இவ்வாறு சிறப்பாக செயல்படுகின்ற அனைவருக்கும் அதிபர் என்ற முறையில்
என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற பயணிகள் அனைவரும் வந்து மகிழ்ந்து இருந்து ஆண்டவரையும் அன்னையையும் தரிசித்து செல்லுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். பல ஊர்களில் இருந்து பாத யாத்திரையாக ஏராளமான பாத யாத்திரையர்கள் வருகிறார்கள். அவர்கள் அனைவருக்காகவும் பல இடங்களிலே பேராலயத்தின் சார்பாகவும் மறைமாவட்டத்தின் சார்பாகவும் தங்க இடமும் உணவும் தந்து வழியெல்லாம் அவர்கள் பாதுகாப்போடு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். இங்கு வந்த பிற்பாடும் தேர்களை சென்று அன்னை பார்க்கிங் என்று சொல்லக்கூடிய இடத்துல அழகாக நிறுத்தி ஆனந்தமாக அதை விட்டுவிட்டு வந்து அன்னையின் அருள் பெறும்படியாக இந்த ஆண்டு ஏற்பாடுகளை மிகச் சிறப்பாக செய்திருக்கிறோம். அன்னையினுடைய திருத்தேர் பவனி 7ஆம் தேதி தான் மிகச் சிறப்பான ஒரு உச்சத்தை அடைகிறது. அன்று ஏறக்குறைய 7 தேர்கள் எடுக்கப்படுகின்றன. சிறிய தேரில் இருந்து மிகப்பெரிய தேர் வரை அன்னை புகழுக்காக இவைகள் நடைபெறுகின்றன. 7வது நாளில் மிகச் சிறப்பான ஒரு நிகழ்வும் நடைபெறுகிறது. அன்று சமய நல்லிணக்க ஒரு வாழ்த்தும் நடைபெறுகின்றது. இஸ்லாமிய சகோதரர்களும் இந்து சகோதரர்களும் மற்றும் கிறிஸ்துவ சகோதரர்கள் ஒன்றிணைந்து ஒரு சமய நல்லிணக்க வாழ்த்தை சொல்லி இந்த தேர் பவனியை ஆரம்பிப்பது இதற்கு முத்தாய்ப்பாய் அமைகின்றது. ஆகவே அன்று நடைபெறக்கூடிய அனைத்து நிகழ்வுகளும் மிகச் சிறப்பாக அமைந்து 7ஆம் தேதி தேரோடு முடிந்து 8ஆம் தேதி காலை திருப்பலியிலே அன்னையின் பிறந்த தின விழாவை கொண்டாடுகின்றோம். 7ஆம் தேதி பெரிய திருப்பலியை பாடற் திருப்பலியை மேதகு பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் புதுவை கடலூர் மறைமாவட்டத்தை சேர்ந்த ஆயர் அவர்களும் மறுநாள் காலை 8ஆம் தேதி அன்னையினுடைய பிறந்த தின விழாவை முன்னெடுத்து கூட்டு திருப்பலியை நடத்துகின்றவர் மேதகு பேராயர் ஜார்ஜ் அவர்களும் சென்னை மயிலை பேராயர் அவர்கள் உயர் மறைமாவட்ட பேராயர் அவர்கள் இந்த திருப்பலியை நிகழ்த்துவார்கள். ஆகவே இந்த நிகழ்வுகள் எல்லாம் மிகச் சிறப்பாக அமைந்து அன்னையின் ஆசீரோடு அனைவரும் செல்ல வேண்டும் என்று நாங்கள் ஆசிக்கின்றோம்.